வணக்கம் நண்பர்களே. ஈப்ரோ ஐடி கார்டு சாஃப்ட்வேர் வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகலை, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. சில பேர் ஆதார் ஆட் பண்ணும்போது அது ஆட் ஆக மாட்டேங்குது. அதாவது இப்போ நான் உங்களுக்கு என்னோடய விண்டோவில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எரர் வருதுன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க. இது எதனால் வருதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ரீசெண்டாக ஆதார் வெப்சைட்லேயே பிடிஎஃப் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபார்மேட் வேறு, அந்த பிடிஎஃப் இந்த கரண்ட் வெர்ஷனில் எடுத்துக்கிட்டு இருந்தது. பட் இப்போ அவங்களே பிடிஎஃப் மாற்றினதுனால இந்த மாதிரி எரர் ஷோ ஆகுது. இது எப்படி வருதுன்றதை நான் மறுபடியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இப்போ 2 வெர்ஷன் இருக்குது. ஈப்ரோ 12.5 ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே 12.8 இருக்குது. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் இப்போ டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு தெரியும், ஆதார் 2024, ஆதார் 2023 2 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ 2023லே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதில் நான் ஃபைல் ஆட் பண்ணுறேன். ஃபைல் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்கும்போது பாருங்கள், இது இந்த பிடிஎஃப் பழைய பிடிஎஃப் அது எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, பட்டு ரீசெண்டாக வர்ற பிடிஎஃபை இதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதே போல் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த விண்டோ நிறைய பேருக்கு வருது. இந்த எரர் வர்றதுக்கான காரணம் இதுதான். ஓகேங்களா, அப்போ நீங்கள் 12.5லேருந்து 12.8 வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இது ஒரு விஷயம். சார் நான் நியூ வெர்ஷன் தான் வாங்கியிருக்கேன், லேட்டஸ்ட் அப்டேட் தான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன், ஆனால் அதை மீறி எனக்கு இந்த எரர் வருது அப்படின்றவங்களுக்கு எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபைல் ஒரிஜினல் ரா ஃபைல் ஆதார்னு சொல்லிட்டு இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரா ஃபைல், அதாவது நம்ம வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஃபைலு. பட்டு இப்போ தனியான ஒரு பிடிஎஃப் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுவும் ஆதார் பிடிஎஃப் தான். ஆனால் இது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களா, வென், அதாவது அவருடைய பாஸ்வேர்டே நான் ரீநேமாக பண்ணி வச்சுருக்கேன் ஃபைலுக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபைல் மேக்ஸிமம் கரப்ட் ஆகிடும். அந்த ஃபைலோடைய ஒரிஜினாலிட்டி போகும்போது ஈப்ரோ சாஃப்ட்வேரில் நீங்கள் ஆட் பண்ணும்போது அது உட்காராது. இது சில பேர் என்ன சொல்கிறீங்க, சார் நான் என் சைடில் வர கஸ்டமருக்கு நான் இப்படி தான் சார் போட்டு தரேன், அவங்களுடைய ஐடென்டிஃபை எனக்கு தெரியணும், அவங்க பிடிஎஃப்னு சொல்கிறீங்க. ஆனால் சாஃப்ட்வேரில் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஆனால் ஒரு சில ஃபைல் எடுத்துக்குதே சார், ஒரு சில ஃபைல் எடுத்துக்கும், ஒரு சில ஃபைல் எடுத்துக்காது. அது சாஃப்ட்வேர் எப்படி அதை ஜென்ரேட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அமையும் அது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் சார் ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நேற்றுக்கு ஈவினிங் என் சிஸ்டத்தில் இருந்தது, ஆனால் இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது சாஃப்ட்வேர் ஐக்கானை ஓப்பன் பண்ணும்போது சாஃப்ட்வேரே ஓப்பன் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டத்தில் கண்ட்ரோல் பேனல் போய்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க. கண்ட்ரோல் பேனல் கொடுத்துட்டு கண்ட்ரோல் பேனலில் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் ஏ ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இடத்துக்கு நாம் போகணும். ஓகேங்களா, அதை பாருங்கள், அன்இன்ஸ்டால் ஏ ப்ரோக்ராம். இது உங்கள் கண்ட்ரோல் பேனல்லே இருக்கும். இது உள்ளே நீங்கள் கரண்ட் வெர்ஷன் எதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 12.5 அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் விண்டோ நிற்கும். அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்இன்ஸ்டால் ஆகிடும். சரி, இதை எப்படி ரீஇன்ஸ்டால் பண்ணணும், எந்த மெத்தடில் பண்ணால் அது ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கான வீடியோ ஏற்கனவே பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன். பட்டு கஸ்டமருக்கு மறுபடியும் அதில் டவுட் வரதுனால இந்த வீடியோ நான் மறுபடியும் போடுறேன். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஃபைல் வச்சுருப்பீங்க, 12.5 உடைய ஃபைல் இல்லை 12.8னா அந்த ஃபைல் இருக்கும். உங்கள்கிட்ட அந்த ஃபைல் இல்லைனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிங்கன்னா நான் லிங்க்கு கொடுப்பேன், அதுலேருந்து நீங்கள் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சொல்கிறேன். இப்போ அந்த ஃபைல் மேலே வச்சு ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ண ஃபைல் மேலே. அது ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். சரி, இப்போது நான் உங்கள் முன்னாடி ஒரு விண்டோ வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் அது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த விண்டோ நிற்கிது. இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனே வரல, டோன்ட் ரன்னு தான் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா இங்கே மேலே மோர் இன்ஃபோன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. மோர் இன்ஃபோ இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் அது மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரன் எனிவே வரும். ஏன் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ப்ரொடெக்ஷன் முன்ன மாதிரி கிடையாது, இப்போ அதிகமாக்கிட்டாங்க. சரி,
இப்போ இந்த ஆப்ஷன் உள்ள எப்படி வரதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இங்கே நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடம் தான் நிறைய பேர் கவனிக்கணும். ஏற்கனவே இருந்த லொக்கேஷன் எதுன்னு அது காட்டுது பாருங்கள். சி ப்ரோக்ராமில் அது வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு டிஃபால்ட்டாக. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அந்த ஃபோல்டரை டெலிட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா விண்டோஸ்லேயே வரக்கூடிய வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அது வந்து அந்த ஆன்டிவைரஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா K7, குயிக்கில், அவாஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்க. அதனாலேயும் மேபி அந்த ஃபைல் வந்து வராமல் போயிருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு திஸ் பிசி உள்ளே கிளிக் பண்ணி வாங்க. வந்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற லொக்கேஷன் சி லொக்கேஷன். அப்போ நம்ம அதை விட்டுறணும். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, அதாவது தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லொக்கேஷன் காட்டும் உங்கள் சிஸ்டத்தில். அப்போ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறீங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால், அவ்வளோதான். இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து அது லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபினிஷ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அது ஃபியூ செகண்ட்ஸில் வந்து அது லோட் ஆகும். ஏன்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் அது டைம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். உங்கள் கையிலேயே அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே இருக்கும். ஈப்ரோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும். அது வந்து சில பேர் வந்து அவசரப்படுறீங்க. அதாவது சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட தான் வாங்கணும் சார், அது வந்து ஒர்க் ஆகலை, நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கல அப்படின்றீங்க. அதுபோல் வந்து சர்வரில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் சில கஸ்டமர் வந்து கோவமாக பேசுகிறீங்க. பரவாயில்ல, உங்களுடைய சூழ்நிலை அதை நான் புரிஞ்சுக்கிறேன் நான். பட் சாஃப்ட்வேர் வந்து இது முழுக்க ஆன்லைனில் ஒர்க் ஆகுறதுனால சர்வர் ப்ராப்ளம் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார்டு வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, ஒரு கவர்மெண்ட் கார்டு வந்து ஈப்ரோவில் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான டைம் வந்து தேவைப்படும். அந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அமைதியாக இருந்தீங்கன்னா தான் எங்களுக்கும் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கும் டைம் வந்து கிடைக்கும். சரி, இது ஒரு மெத்தடு. சார், நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் ஏற்கனவே கொடுத்த கீ தான் போட்டுட்டேன், ஆனால் எனக்கு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். ஸோ கண்ட்ரோல் பேனல் போகிறீங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனை வந்து அதான் கரண்ட் வெர்ஷனோ இல்லை ப்ரீவியஸ் வெர்ஷனோ அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணுமோ அதே மெத்தடே நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதாவது ஈப்ரோ 12 வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதையும் நான் என்ன பண்ணுறேன், அதே போல் வேறு லொக்கேஷனில் வந்து நான் போட போகிறேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ட்ரையல் வெர்ஷன் வந்தாலோ இல்லை சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகலாலோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நான் வந்து எஃப் ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து அது லோட் ஆகி வந்துடும். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே சாஃப்ட்வேர் வாங்கினவங்க இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக அப்படி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் தான் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, மேலே வந்து ஆக்டிவேட்னு ஒரு இடம் இருக்கும். இந்த ஆக்டிவேட்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான கீ நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த கீயை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணிங்களான்னு கேட்டால் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து சர்வரில் வந்து ட்ரையல் வெர்ஷன் தான் ஆகும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது. இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நான் இப்போ சொன்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன சொன்னேன்னா, ஆதார் ஃபைலை வந்து ரீநேம் பண்ணாதீங்க, ஒரிஜினல் ரா ஃபைலாக போடுங்க. ஓகேங்களா? அதே சமயத்தில் ஆன்டிவைரஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது அடுத்த நாள் வந்து மேபி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அதாவது ஈப்ரோவுடைய ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா தான் நாங்கள் அதுக்கான சொல்யூஷனை வந்து என்னன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 வந்து ஈப்ரோ சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஆனால் கரண்ட்லி வந்து நியூ வெர்ஷன் வந்து அதில் எடுத்துக்கிறது இல்லை. அப்போ வந்து ஓல்டு வெர்ஷன் இருக்கிறவங்களே நாங்கள் என்ன பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .NET இருக்கணும். அதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டத்தில் சர்வீஸ் பேக் வந்து விண்டோஸ் 7 வச்சுருக்கிறவங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கான சப்போர்ட் ஃபைல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மேபி வந்து ஓல்டு வெர்ஷனே ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் நியூ வெர்ஷன் அதாவது ஆதார்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் உங்கள் ஓஎஸை வந்து விண்டோஸ் 7லேருந்து ஒரு 10 ஒரு 11க்கு வந்து உங்கள் ஓஎஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லொக்கேஷன் மாற்றி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வரும்போது இந்த ஆப்ஷன் வரும்னு சொன்னேன் இல்லையா, இதில் போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கீயை கொடுத்துட்டு ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த விண்டோ வந்து ஃபைனலாக வந்துடும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. ஃபைனலாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் வந்து வேறு இது அப்டேட் பண்ணிட்டேன், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் போனீங்கன்னா பிரிண்டர் செட்டப் வரும். பிரிண்டர் செட்டப்பில் போய்ட்டு நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேப்பர் எடுக்க போகிறீங்களோ அந்த சைஸை வந்து இதில் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மேக்ஸி டபுள் சைடு அப்படின்னா இந்த மேக்ஸி டபுள் சைடுன்றதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு பிரிண்டருக்கு நேராக போய்ட்டு பிரிண்டர் மாடலு பேப்பர் சைஸில் போய்ட்டு மேக்ஸி வச்சிடுறீங்க. இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து பேக் லெஃப்ட்டில் 25 வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பேக்கில் கட் ஆகி வருதுன்னா இந்த வேல்யூ வந்து உள்ளே இந்த செட்டிங் உள்ளே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 28, 30, 32 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் எந்த வெர்ஷன் வந்து அப்கிரேட் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த செட்டிங் வந்து நீங்கள் மறுபடியும் பண்ணணும். இதை பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுறீங்க. இந்த செட்டிங் உங்கள் பிரிண்டர்லேயும் இருக்கணும். அதாவது கண்ட்ரோல் பேனலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பிரிண்டர்ஸ் அண்டு செட்டிங்ஸ் டிவைஸ் அண்டு பிரிண்டர்ஸ் இது உள்ள வந்து உங்கள் பிரிண்டர் மாடல் வந்து இங்கே ஷோ பண்ணும். ஓகேங்களா. விண்டோஸ் 7, 10, 11 எல்லாத்துலேயுமே காட்டும். அதில் நீங்கள் உங்கள் சிஸ்டத்துக்கு கூட கனெக்ட் ஆகக்கூடிய பிரிண்டரில் கண்டிப்பாக பேப்பர் சைஸ் மாற்றணும். அப்படி மாற்றிட்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ப்ரோவில் ஓல்டு வெர்ஷன் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதே சொல்லிட்டேன். நியூ வெர்ஷன் வந்து அப்கிரேட் பண்ணால் அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா. சம்டைம் விண்டோஸ் 7 தான் நான் வச்சுருக்கேன், அவங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னென்னா நீங்கள் டெம்பரரியாக ஓஎஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறது தான்றதையும் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன், சாட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.